ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். லாஸ்ட்டாக நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்த விலாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. திருப்பதி போயிட்டு வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு நடுவில் 1 டே கேப் இருந்தது. வெண்பா குட்டிக்கு லாஸ்ட் டே ஸ்கூல் இருந்ததுனால திருப்பதி போயிட்டு தேர்ஸ்டே நைட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரைடே மார்னிங் வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டா. சாட்டர்டே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே ஊருக்கு கிளம்பணும். அதுக்கப்புறம் 2 months ஃபுல்லாகவே ஊரில் தான். ஸோ ஃப்ரைடே நைட் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. எப்போவுமே இந்த பெங்களூரில் இருக்க விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் கொஞ்சம் ஃபேமஸாக ஹைப்பாகவே இருக்கும். ஸோ நாங்களும் பெருசாக ஃபுட் ஸ்ட்ரீட் எதுவுமே போனதே இல்லை. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் ஃப்ரைடே நைட்டு. பெங்களூரில் நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த விவிபுரம் தான் வந்தது. எங்களுக்கும் கொஞ்சம் கிட்டையாக இருந்தது. அதனால் சரி இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். இங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 9:30 கிட்ட ஆயிருந்தது. ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை. அண்ட் இது நைட் ஃபுட் ஸ்ட்ரீட் தான். மேபி ஒரு 10-11 கிராஸ் ஆகும்போது கூட்டம் இன்னும் ஜாஸ்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்களுக்கு நைட் ஃபுட் ஸ்ட்ரீட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கீ செயினு, புக்ஸு, பிரேஸ்லெட்ஸு, கொலுசு, அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஃபுட் ஷாப்ஸ் தான் இருந்தது. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் டோட்டலாகவே ஒரு 200 மீட்டர் அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். பட் ஃபுல்லாகவே 2 சைடுமே ஃபுட்டு கடை தான் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் நான்வெஜ் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் உங்களுக்கு செட்டே ஆகாது. இங்கே ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் இருந்தது. அண்ட் ஸ்பெஷலாக எந்த மெனுவுமே இல்லை. இங்கே ஜாஸ்தி நிறைய கடைகளில் வச்சுருது இந்த ரவுண்டாக இருக்க வடை இருந்தது. இதை தாண்டி பெருசாக டிஃப்ரெண்ட்டான மெனு அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஷாப்லேயே கிடைக்கிற ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்த வடையோட டேஸ்ட்டுமே பெருசாக எனக்கு வடை ஃபீலே இல்லை. முறுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. 6 பீஸ் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. டைம் லேட் ஆக கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்தது. நாங்கள் உள்ளே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு எங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பாவ் பாஜி மட்டும் நாங்கள் டின்னராகவே இங்கே தான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ அதனால் பாவ் பாஜி மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நொங்கு இருந்தது, அதுவுமே சாப்பிட்டோம். நொங்கு ஒரு நொங்கு 50 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் பொட்டேட்டோ ட்ரை பண்ணோம். ஒப்பிட்டு இருந்தது தமிழ்நாடோட ஸ்வீட்டு. அதுவுமே நம்ம ஊர் அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இங்கே டின்னராக சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 2-3 ஷாப்ஸ் தான் இருந்தது. வெரைட்டி ஆஃப் தோசாஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பணியாரமும் இங்கே இருந்தது. அதை தாண்டி எல்லாமே ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான். இந்த ஸ்நாக்ஸ் கடைகள்லையுமே நிறையா இருந்தது. மலாய் ரிலேட்டடான ஸ்வீட்ஸ் தான் இருந்தது. ரசமலாய், மலாய் ஜாமுன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மலாய் ரிலேட்டடான ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. வேஃபிலும் இருந்தது. மினி வேஃபில், ஸ்டிக் வேஃபில்ஸ் அதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் லைவ் குல்ஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே வெஜ் ஆப்ஷன் மட்டும்தான். கூடவே சேர்த்து நான்வெஜ்ஜும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் கூகுளெலாம் சர்ச் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். ஓவர் ஹைப்பாக இருந்ததுனால எங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நிறையவே இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே இருக்க மெனுவெல்லாம் பார்க்கும்போது டோட்டலாகவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. கடைசியில் எங்களோட டின்னர் பாவ் பாஜியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பணியாரம், தோசை வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. பட் இது எல்லாமே ரெகுலராக நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான். மேபி இங்கே இருக்கிறவங்களுக்கு பணியாரம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் எங்களுக்கு யூனிக்காக எந்த டிஷ்ஷுமே இல்லை. அந்த ரவுண்டாக இருக்கிற வடை மட்டும் இங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதுவுமே வடை டேஸ்ட்லேயே இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன் நொங்கு இருந்ததுன்ட்டு. 3 பீஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது ஒரு நொங்கு தான். ஒரு நொங்கில் இருக்க 3 பீஸு அதுவே 50 rupeesக்கு கொடுக்குறாங்க. இங்கே மோஸ்ட்லி எது வாங்கினாலுமே ஸ்டார்டிங் ப்ரைஸே 50 rupeesஸாக தான் இருந்தது. ரொம்ப ரேராக 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் 30 rupeesக்கு விற்கிறாங்க. அதோட குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இப்போ பார்க்குற கடைகள்லாம் தான் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டு கடையாக இருந்தது. அது வரைக்கும் அப்படியே திரும்பிட்டோம். திரும்பி போகும்போது தான் நாங்கள் கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். நாங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே ரசமலாய் தான் இருந்தது. அதை தான் ட்ரை பண்ணோம். ஒரு பீஸ் 50 rupeesக்கு கொடுக்குறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் டேஸ்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அந்த மலாயோட டேஸ்ட் ரொம்பவுமே டல்லாக இருந்தது. அது மட்டும்தான் ட்ரை பண்ணோம்.
அதுக்கப்புறமா வந்து பாவ் பாஜி சாப்பிட்டோம், ஸ்பைரல் பொட்டேட்டோ வந்து சாப்பிட்டோம், நொங்கு சாப்பிட்டோம். அப்புறம் அந்த முறுக்கு ஷேப்பில் இருக்க வடை வந்து ட்ரை பண்ணோம். நொங்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் ஷேக் வந்து ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் வந்து அது ஓகேவாக தான் இருந்தது. பட் செம்ம ஸ்வீட்டாக இருந்தது, ரொம்ப திகட்டுற அளவுக்கு இருந்தது. அது வந்து என்னால் ஒரு 2-3 சிப்க்கு மேலே அது என்னால் குடிக்கவே முடியல. அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒப்புட்டில் வந்து ஒரு 3 ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. பால்கோவா ஒப்புட்டு, பருப்பு ஒப்புட்டு, இன்னொன்று வந்து தேங்காய் ஒப்புட்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். 10க்கு வந்து ஒரு 5 வேணால் கொடுக்கலாம். நான் வாங்கின ட்ரை நட் ஷேக் இது தான். ரொம்ப திக்காக இருந்தது கன்சிஸ்டன்சி, ஆனால் செம்ம தகட்டுற அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்தது. அது நீங்கள் யாராவது ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் பொட்டேட்டோ, இதுவுமே வந்து ஒரு நார்மலான டேஸ்ட்டில் தான் இருந்தது, பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. இதெல்லாம் தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ண ஐட்டம்ஸு. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் vlog இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.